அல அலையா வீசுதையா வாழ்க்கை, பல 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 பலன்னு மாறிடுச்சு பார்க்க. அல அலையா வீசுதையா வாழ்க்கை, பல 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 பலன்னு மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வேணுமன்னு காதல் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. என் கொல்ல தெய்வம் அவரே, எங்க கொல்ல தெய்வம் அவரே, பேசுறாங்க அவரே பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரே, எங்க கொல்ல தெய்வம் அவரே, பேசுறாங்க அவரே பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. தெய்வம் அவரே, எங்க கொல்ல தெய்வம் அவரே, பேசுறாங்க அவரே பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சத்தக் 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 எத்தக் எத்தக் தகுடு 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 தின்னு தந்து சீட்டுதான் பெஸ்ட், நாங்க லட்டுதான், உலகம் மட்டும் எதிர்பார்க்கும் துட்டுதான். சீட்டுதான் பெஸ்ட், நாங்க லட்டு நண்பா, உலகம் மட்டும் எதிர்பார்க்கும் துட்டு நண்பா. எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர்தான் கட்டுதான், இஷ்டப்பட்டுதான். என் கொல்ல தெய்வம் அவரே, எங்க கொல்ல தெய்வம் அவரே, பேசுறாங்க அவரே பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரே, எங்க கொல்ல தெய்வம் அவரே, பேசுறாங்க அவரே பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. நேற்று தினத்தில் நம்மளால் காண முடியாத தேவன் அற்புதம் செய்திருக்கார். ஏன்னா யாருமே நினச்சிருக்க மாட்டோம், என்ன அப்படின்னு இல்லைங்க, அப்படியே யாருமே நினச்சிருக்க மாட்டோம் இவ்வளோ பிள்ளைங்க வருவாங்க, இவ்வளோ அற்புதமாக நடக்கும் அப்படின்னு சொன்னேன். சரியா? சாத்தான் என்ன பண்ணுறான்னா, போயிட்டு எங்கே சுற்றி இந்த ஊரே சுற்றி வந்துட்டு யோபுகிட்ட போய் என்ன ஏசாமிகிட்ட போய் நிற்கிறாராம். நான் அந்த ஊரெல்லாம் சுற்றி வரேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஏய் என் யோபை பார்த்தியா ஃபஸ்ட்டு? என் யோபை பார்த்தியா ஃபஸ்ட்டு? யார் அது யோபு அப்படின்னு சொன்னா, ஏய் அவன் உத்தமத்துலேயும் தன்மானத்துலேயும் சன்மார்க்கத்துலேயும் என்ன ஆகலாம், நீதியிலையும் அவன் போல் ஒருத்தன் கூட இல்லைன்னு சொன்னானா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஊரெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தவன் அதில் பிசாசில் போயிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன சொல்லிட்டான், போயிட்டு என்ன பண்ணான், அவன் உயிரை எதுவுமே எடுக்கவே இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டானா, ஆடு மாடு ஆளாட்கள் எல்லாத்தையும் கையை வச்சு மட்டு 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 மட்டும் செத்து போச்சு. என்ன பண்ணுச்சு? ஆனால் அதை சொல்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆள் வந்துச்சு. ஐயா அவனையும் சாப்பிடிச்சிட வேண்டியதானே? அவனையும் சாப்பிடிச்சிருக்கண்ணா. ஓ அப்படியாச்சும் இவன் தேவனை தூசிக்க மாட்டானா? புரியுதா? அவன் ஆடு மாடெலாம் செத்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னே நம்மளாம் என்ன பண்ணுவான், ஐயோ கொராமரான்னு கற்றுக்கிடப்போம். ஆனால் ஏன் சொல்ல அப்படியா அப்படின்னு சொன்னான். அப்புறம் என்ன பண்ணுச்சு, உன் பிள்ளைங்க செத்து போச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ கூட அவன் சொன்னான், நான் நினைத்து போலே ஆணுச்சு அப்படின்னு சொன்னானா. அப்போ கூட தேவனே என்ன பண்ணலாம், தூஷிக்கலையான். அப்போ தான் என்ன சொன்னேன், இங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும், இங்கே இருக்கிற 32 கிராமத்துலேருந்து ஜனங்க வந்துச்சு. ஒரு பிசாசு இல்லை, 2 பிசாசு இல்லை. ஆனால் என்ன பண்ணல, பிள்ளைங்கள்கிட்டையோ நம்மளையோ எதுவும் பண்ணலை. எங்கே வச்சான் ஆப்பு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் கரண்ட்லேயும் வச்சுட்டான். அதுதான் சரியா, அதுதான் பண்ணான். ஆனால் நம்ம எப்போதும் தேவனை என்ன பண்ணுறோம், ஆராதிக்கிறோம். அந்த மகிமையை நம்ம கண்டிப்பாக நேற்றைய நேரத்தில் நம்ம கண்டிப்பாக உணர்ந்தோம். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, மற்றவங்களுக்கு கேலியாக இருக்கலாம். சரியா? எப்படி தெரியுமா, பைத்தியக்காரங்க
எப்படி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பைத்தியங்களை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியக்காரங்களை தெரிந்து கொண்டாலாம். நீனு நானும் தான் அந்த பைத்தியக்காரங்க. அல்லேலூயா. நீனு நானும் தான் அந்த பைத்தியக்காரங்க. என்ன சொல்லலாம், கரண்ட் இருக்குது இல்லை இல்லை என்ன பண்ணுவாங்க, ஆராதினா ஆராதிக்கிறோம், புரியுதா, பாட்டு பாடினா பாட்டு பாடணும். ஆனால் மற்றவருக்கெல்லாம் அது டென்ஷனாக இருந்திருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாத தேவன் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து பிள்ளைங்களை அழைத்துட்டு வந்து சரியாக சாப்பாடு கொடுத்து பிள்ளைங்க திருப்தியாக என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு போனாங்க. அதுக்கு நம்மளை ஒவ்வொருத்தவங்களும் கருவியே எடுத்து பயன்படுத்தியிருக்காரு. சரியா, நம்ம எல்லா விஷயமே நேற்று பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செஞ்சோம். சரியா, இல்லைன்னா என்ன பண்ணுவோம், பெட்ரோல் இல்லாமல் பண்ணுவோம், காற்று இல்லாமல் பண்ணுவோம், பசங்க வரமாட்டாங்கிறானுவோம், அப்படி என்ன பண்ணுவாங்க, டென்ஷனான. ஆனால் வந்து ஆராதனையில் எல்லா பிள்ளைங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. சரியா, அதுதான் தேவன். அழைக்கப்பட்டவர்களோ அநேக பேர். சரியா, அதில் ஒரு சில பேர், ஒரு 200 பிள்ளைங்களை என்ன பண்ண தேவன் அறிந்து கொண்டார். கண்டிப்பாக அந்த பிள்ளைகளோட ஆசீர்வதிப்பார். அந்த பிள்ளைகளோடு பேசினதுக்காக நன்றி சொல்கிறோம். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமாக. ஒரு பாட்டு பாடுவோம், கல்லுக்குள் தேரைய வைத்த நீரின்றி வாழ்வது இறைவா. பாட்டு பாடி ஜெபத்தை பண்ணி முடிப்போம். அப்படியே கண்களை மூடி அப்படியே ஆராதனை பண்ணி அப்படியே ஜெபம் பண்ணலாம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வது தேவா. நீரின்றி வாழ்வது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வது தேவா. நீரின்றி வாழ்வது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வது தேவா. நீரின்றி வாழ்வது இறைவா, உன் நினைவின்றி